தென்றல் 21. மருத்துவமனையில் மாணிக்கத்தின் நிலையறிந்து அவர் தங்கை மல்லிகாவும் அவர் மகன் நவீனும் அவரை காண வந்திருந்தனர். என்ன இருந்தாலும் உடன் பிறந்த தங்கையாயிற்றே, இரத்த பாசம் இருக்கத்தானே செய்யும். அவர்கள் மாணிக்கத்தை சேர்த்திருக்கிற அறை வாயிலேயே நின்று கொண்டு கெஞ்சி கொண்டிருக்க மதி அவர்களுடன் வரிந்து கட்டி கொண்டு சண்டைக்கு நின்றாள். நிலாவும் யாழும் அவளை அமைதிப்படுத்த முயன்று முடியாமல் தவித்து கொண்டிருந்தனர். உங்களுக்கெல்லாம் வெக்கம், மான, சூடு, சொரண எந்த மூஞ்ச வச்சுட்டு இங்க வந்து நிக்கிறீங்க? போங்க முதல்ல இங்க இருந்து. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே நின்னுட்டு இருந்தீங்க என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க என வாயிலை மறைத்து நின்றபடி மல்லிகாவையும் நவீனையும் உள்ளே விடாமல் தடுத்து கொண்டிருந்தாள் மதி. அந்த சமயத்தில்தான் கவி, மகள், மது என மூவரும் உணவை எடுத்துக்கொண்டு அங்கே வந்து சேர்ந்திருந்தனர். மதி, இப்போ நீ அவங்கள விட போறியா இல்லையா? பொறுமை இழந்து என மதியின் கையை பிடித்து இழுத்தாள் நிலா. நீ சும்மா இரு நிலாக்கா. அப்பா இப்போ இப்படி இருக்கிறதுக்கு காரணமே இவங்க தான். அவங்கள போய் உள்ள விட சொல்ற என நிலாவை அதட்டியவள். ஏண்டா, நீ எல்லாம் ஆம்பளை தானே? ஒரு பொண்ணு கூட நிச்சயம் பண்ணிட்டு திருட்டுத்தனமா பொட்ட மாதிரி இன்னொருத்தைக்கு தாலி கட்டி குடும்பம் நடத்துற தூ வெக்கமா இல்ல உனக்கு? இந்த லட்சணத்துல எங்க அப்பாவை பார்க்க கிளம்பி வந்துட்ட. உன்னையெல்லாம் சும்மா விட மாட்டேன்டானா என நவீனிடம் பாய அவர்கள் அவமானத்தில் கூனி குறுகி கொண்டிருந்தனர். மதிமா, சொல்றத கேளு. இப்படி பண்ணா அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? விடுடா, அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க. அவளை கைவலிவிற்குள் வைக்க முயன்றபடி சமாதானமாய் சொன்னாள் யாழ். நவீன் அமைதியாய் தலை குனிந்திருக்க மல்லிகா தான் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தார். யாழும் நிலாவும் எவ்வளவோ எடுத்து கூறியும் மதி அவர்களை உள்ளே விடுவதாயில்லை. தன் அக்காவின் வாழ்வையும் கெடுத்து அப்பாவையும் இப்படி நோயாளியாக்கிய அவர்களை மன்னிக்க அவள் துளியும் தயாராயில்லை. தப்பு பண்ணவங்க மாறவே மாட்டாங்களா? நீ இப்போ நகரல, கண்ணம் பழுத்துடும், நவருடைய அங்கிட்டு என நிலா கோபமாக அடிக்க கைவோங்க மதியை அங்கிருந்து வேகமாய் இழுத்து சென்றான் கவி. அவளை அங்கிருந்து அழைத்து செல்ல சொன்னது யாழ்தான். அவள் கண்காட்ட அதை சரியாய் புரிந்து கொண்டு சரியான நேரத்தில் அங்கிருந்து அழைத்து சென்றிருந்தான் கவி. யார் நீங்க? என்னை விடுங்க என்றாள் திமிரியபடி மதி. இது ஹாஸ்பிட்டல், அது தெரியலையா உனக்கு? சுற்றி இருக்கிற எல்லாரும் உன்னைத்தான் பாக்குறாங்க என்றான் அதட்டலாய் கவி. அதுக்கு அவங்கள உள்ள விடணுமா? முடியாது என்றவளின் கோபம் கொஞ்சமும் குறைவதாயில்லை. அவன் எவ்வளவோ சமாதானம் சொல்லியும் மதி கேட்பதாயில்லை. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அது புரியுதா இல்லையா உனக்கு? அவங்க பார்த்துட்டு 5 நிமிஷத்துல கிளம்பிடுவாங்க, அவ்வளவுதான். ஆனா நீ உள்ள விடாம சண்டை போட்டா உங்க அப்பாவுக்கு எவ்வளவு மனசுக்கு கஷ்டம், அது புரியலையா உனக்கு என்றான் கண்டிப்பான குரலில். அப்படியா என்பதை போல குழந்தைத்தனமாய் அவனை பார்த்து வைத்தாள் மதி. நமக்கு அப்பாவோட ஹெல்த் தான் குட்டி முக்கியம். அவங்க தங்கச்சிய எப்படி அப்பா வேண்டாம்னு சொல்லுவாங்க சொல்லு என்று அவளிடமே கேட்டான் கவி. ஆமா, அப்பா வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அப்பாவுக்கு அத்தனை ரொம்ப பிடிக்கும் என்றவள் முகமே அஷ்டகோணலானது. அவள் கொஞ்சமாய் இறங்கி வருவது தெரிந்ததுமே அப்படியே கெட்டியாய் பிடித்து கொண்டானவன். இன்னும் என்னென்னவோ பேசி சிரிக்க வைத்து அவளை மொத்தமாய் மலை இறக்கி இருந்தான். பேச்சினுடைய அவர்களை பற்றி மொத்தமும் தெரிந்து கொண்டிருந்தான் கவி. அவள் பேர் நிலா என தெரிந்ததும் இருவர் பேரையும் சேர்த்து ஒரு 1000 முறையாவது சொல்லி பார்த்திருப்பான். கவி நிலா, கவி நிலா, பேரு பொருத்தம் நல்லாதான் இருக்கு என நினைவுகளில் மூழ்கியிருந்தவன் மதை காட்டு கத்தவும் தான் நிகழ்காலத்திற்கு வந்தான். சரி அண்ணா, நேரமாகிட்டு அவங்க கிளம்பி இருப்பாங்க, பசிக்குது, வாங்க போகலாம் என்றாள் அவள். என்னம்மா நீ உறவு முறைய மாத்திடுவ போல. நீ பேர் சொல்லி வேணா கூப்பிடு, ஆனா அண்ணனை மட்டும் கூப்பிடாத தாயே என்றான் சலிப்பாய் கவி. நீங்க சரியில்லையே, ஏன் அண்ணான்னு கூப்பிடக்கூடாது? மிரட்டலாய் கேட்டாள் அவள். நீ சின்ன பொண்ணு, அதெல்லாம் சொன்னாலும் உனக்கு புரியாது. எது புரியாது? நீங்க அவ்வளோ பெரிய சண்டை நடக்கும் போதும் எங்க அக்காவையை சைட் அடிச்சிங்களே அதுவா? இல்ல துருவி துருவி நிலாவை பத்தியே இவ்வளவு நேரமும் கேட்டீங்களே அதுவா? எது புரியாது என புருவம் உயர்த்தி கேலியாய் கேட்டாள் மதி.
நீ சண்டை தானே போட்ட, அப்புறம் எப்படி என்றான் கவி யோசனையாய். அதெல்லாம் அப்படிதான். பசங்க 100 அடி தூரத்துல இருந்து சைட் அடிச்சாலும் பொண்ணுங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. இந்த லட்சணத்துல நீங்க பக்கத்துல இருந்து ஜொல்லு ஊத்துனா தெரியாதா? அடக்கழுத, ஒன்று போய் சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன் பாரு. என்ன சொல்லணும், நான் சொன்னேனா சின்ன பொண்ணுன்னு? நீங்களாம் நினைச்சா அதுக்கு நானா பொறுப்பு? எங்க ஊர் சைடு அத்தான்னு தான் கூப்பிடுவாங்க. நான் வேணா அப்படியே கூப்பிடுறேன். ஆனா இப்பவே சொல்லிடுறேன், எங்க அக்காவை கரெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகே, டைரக்டா எங்க அப்பா கிட்டே பொண்ணு கேட்கலான்னாலும் வீச்செருவாளை தீட்டி வச்சிருக்காரு பார்த்துக்கோங்க. என்ன மதி கலகல வேண்டி சிரிக்க, நீங்க சொன்னா சரிதான் மேடம், பார்த்து பத்திரமா இருந்துக்கிறேன் என போலி பணிவுடன் சொன்னான் கவி. மதிக்கு கவியை பார்த்தவுடன் பிடித்து போய்விட்டது. அவன் கண்களில் நிலாவிற்கான காதலை கண்டவள். அவன்தான் அவளுக்கு பொருத்தமானவன் என உறுதியாக நம்ப தொடங்கி இருந்தாள். அதனால்தான் அவன் இவளை இழுத்து வந்த போதும் மறுபேதும் சொல்லாமல் உடன் வந்தாள். அதான் எங்க அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. எனக்கு அவ அம்மா மாதிரி அவளை நல்லா வச்சுக்கணும் இல்ல? விரல் நீட்டி அவனை எச்சரிப்பது போல் அவன் சொல்ல, சரிங்க அப்பதா என்றான் போலியாய் பயந்து நடுங்கியபடி அவன். அவர்கள் பேசிக்கொண்டே திரும்பி வர நவீனும் மல்லிகாவும் மாணிக்கத்தை பார்த்துவிட்டு கிளம்பி விட்டிருந்தனர். மற்றவர்கள் சாப்பிடுவதற்காக அமர்ந்திருந்தனர். மாணிக்கம் மட்டும் கட்டிலில் அமர மற்றவர்கள் தரையில் வட்டமாக அமர்ந்திருந்தனர். மாணிக்கம் மட்டும் கட்டிலில் அமர மற்றவர்கள் தரையில் வட்டமாக அமர்ந்திருந்தனர். முதல் முறை மாணிக்கத்தை பார்ப்பவன் அவர் மீசையை பார்த்து கொஞ்சம் அரண்டுதான் போனான். ஆத்தி, மீசையை இவ்வளோ பெருசா வச்சிருக்காரே, பொண்ணு கேட்டு போனா அருவா வெட்டு கன்ஃபார்ம் போலியே என அவன் நினைத்து கொண்டிருக்க, எப்படி நீங்க என்னை விட்டுட்டு சாப்பிடலாம் என சினிங்கினாள் மதி. அதான் வந்துட்டல்ல, சாப்பிடு வா. தன் அருகில் இழுத்து அமர்த்தி கொண்டாள் யாழ். கவினும் அவர்களுடன் அமர, அது எப்படின்னா எங்கிருந்தாலும் கரெக்டா சாப்பிட்ற நேரத்துக்கு அந்த இடத்துல ஆஜராகிடுற என கவி காலை வாரினாள் மது. எங்க அம்மா செய்யற சாப்பாட்டோட வாசனையும் ருசியும் அப்படி என்றான் பெருமையாய் கவி. தொடர்ந்து பேச்சு வளர, சும்மா பேசிட்டே இருக்காம சாப்பாட்டை வைங்க என்றான் கவி. நீ அதிலேயே இரு என்ற மது. நிலா சாப்பாட்டை வைத்து தட்டை நீட்டவும் முதல் ஆளாய் வாங்கி கொண்டாள். அவளுக்கு இருந்த பசி அப்படி. காலை 4 மணிக்கே எழுந்து கலைவாணிக்கு சமையலில் உதவுகிறேன் என்ற பெயரில் கொடுத்த தொல்லைகளும் அப்படி. சாப்பாடே முக்கியம் இல்லைங்கிற மாதிரி பேசின கவரிமான் பரம்பரையை சேர்ந்த ஒருத்தவங்க இங்க இருந்தாங்களே, அவங்கள இப்ப காணுமே, நீங்க யாராச்சும் பாத்தீங்களா? நாலா பக்கமும் கவின் சுத்தி சுத்தி தேட அங்கே ஒரு சிரிப்பலை எழுந்து அடங்கியது. நிலா அனைவருக்கும் தட்டில் சாப்பாட்டை வைத்து கொடுக்க பேசிக்கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்தனர் அவர்கள் இருவரை தவிர. யாழும் மகிழும் பேச்சையே மறந்தபடி உண்பதிலேயே கவனமாய் இருந்தனர். ஏண்டி, இனிமே இந்த ஜென்மத்துல சோத்தையை கண்ணுல பார்க்க மாட்டேங்கிற மாதிரி முழுங்கிக்கிட்டே இருக்க, ஆகாட்டு வாயில எதுவும் முத்துகித்து வச்சிருக்கியா? பேச வாயை திறந்தா கீழே உழந்துடும்னு இறுக்கி மூடிட்டு இருக்கியான்னு பார்ப்போம் என அருகில் அமர்ந்திருந்த யாழை இடித்தாள் மது. இல்லை யாழக்கா, அவ்வளவா பேச மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப அமைதி என்றாள் மதி. யாரு இவ? பேச மாட்டாளா? விட்டா நம்ம எல்லாரையும் வித்துட்டு இந்த ஊரையும் வித்துட்டு பக்கத்து ஊருக்கும் விலை பேசிட்டு வந்துடுவா உங்க நொக்கா. பக்கா கேடிமாவ என்றான் கவின். அப்படியா தான், நம்பவே முடியலையே என மதி ஆச்சரியமாய் வினவ. இவன் வேற நம்மள குறுகுறுன்னு பார்க்கறான். இவ என்னன்னா அவனா அத்தான் பொத்தான்ட்டு இருக்கா. கூட்டிட்டு போன கொஞ்ச நேரத்துல என்ன பேசியிருப்பான் என்ற எண்ணியபடியே மதியை முறைத்து பார்த்தாள் நிலா. அதையும் மதி கவனித்து விட, ஐயோ குட்டிச்சாத்தான்ட்ட வாலண்டியரா தலையை நீட்டிட்டோமே, இன்னுமே காது தீஞ்சு போற வரைக்கும் ரம்பத்தை வச்சு அருன்னு அறுத்துடுவாளே என கதி கலங்கி போனாள் மதி. இதுக்கேவா இவ காலேஜ்ல பண்ணது எல்லாம் உனக்கு தெரியாதே, தெரிஞ்சா இப்படியெல்லாம் சொல்ல மாட்டேனி என அவர்கள் இருவர் சிந்தனையும் கலைத்தாள் மது. சொல்லுங்கக்கா, சொல்லுங்க சொல்லுங்க என மதி கேட்க ஒரு சம்பவத்தை நினைவு கூர்ந்து சொல்ல தொடங்கினாள் மது. அது ஐப்பசி மாதத்தின் ஒரு காலை பொழுது. 3ஆம் ஆண்டு மாணவர்கள் அந்த அதிகாலையிலேயே காக்கி சீருடையில் தயாராகி அங்கே கூடியிருந்தனர். பாதி பேருக்கு இன்னும் முழுதாய் உறக்கம் கூட களையவில்லை. இன்றுதான் முதல் முறை அவர்கள் நாற்று நடப்போகிறார்கள். எத்தனை உற்சாகம் இருந்தாலும் உள்ளுக்குள் சிறு நடுக்கம்தான். அதற்கு காரணம் உளவியல் பேராசிரியர் சரவணன், ஆக்ரோனமி
உளவியல். அவர் வகுப்பென்றாலே அது ஆர்மி ட்ரைனிங் போலதான் இருக்கும். போதாக்குறைக்கு பெண்கள் என்றாலே ஒரு வெறுப்பு மனிதருக்கு. என்னங்கடா ஆன வாயை பொழந்துட்டு பொண்ணுங்களை வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க, வாங்கடா சீக்கிரம் போய் F-17ல நாத்து பறிச்சுட்டு வந்துடலாம். அப்போதான் இன்னைக்கு 6 மணிக்குள்ள நட்டு முடிக்க முடியும். இந்தாம்மா உங்களுக்கெல்லாம் இங்க என்ன பார்வை, போய் ஃபீல்டு லெவலில் நிலத்தை சமன்படுத்துதல் பண்ணுங்க. வந்ததுமே அதட்டலாய் மிரட்ட ஆரம்பித்து விட்டார் அவர். எல்லோரும் பரபரப்பாக வயலில் இறங்கிவிட ஒருத்தி மட்டும் முழங்காலுக்கு 1 ஜான் குறைவாக இருந்த சேற்றில் இறங்க தாங்கி கொண்டிருந்தாள். என்ன மேடத்துக்கு வெத்தலை பாக்க வச்சு சொல்லணுமா? மசன்னு நின்னுட்டு இருக்க, காலங்காத்தால மினுக்கிக்கிட்டு வந்துட வேண்டியது. மனசுல மகாராணி நினப்பு, இறங்க முதல்ல என அவர் பெரிதாய் அதட்டவும் பயத்தில் அவள் வேகமாக இறங்க வரப்பில் இருந்த சேறு வழுக்கி தடுமாறி விழுந்திருந்தாள். எதுக்குமே லாய்க்கில, நீ எல்லாம் என்னத்தை தான் 2 வருஷம் படிச்சு கிழிச்சியோ உதவாக்குற. வரதுக்குள்ள ஃபண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு ஃபீல்டு லெவல் பண்ணி வைங்க என மாணவிகளிடம் சொன்னவர், உங்களுக்கு தனியா சொல்லுவாங்களா, வாங்கடா என ஆண்களை மட்டும் அழைத்து கொண்டு நாட்சி பறிக்க சென்று விட்டார். கீழே விழுந்தவளை தூக்கிவிட்டபடி, என்னடி இது, காலையில தூக்க கழகத்துல சரியா பல்லு விளக்காம வந்தா கூட 2 வருஷம் என்னத்தை படிச்சு கிழிச்ச, பல்லு கூட விளக்க தெரியுமான்னு தான் கேட்பாரு போலியே என யாழ் சொல்ல, சலங்கை நாதமாய் அங்கு ஒரு சிரிப்பு சத்தம் எழுந்து அடங்கியது. கீழே விழுந்தவளையும் சேர்த்து ஒரு வழியாக வேலையை தொடங்கிவிட சிலர் சேற்றை பந்து போல உருட்டி ஒருவர் மாற்றி ஒருவர் தூக்கி போட்டு பிடித்து கொண்டிருக்க, சிலர் நல்ல வெயிலில் காய வைப்பது போல அங்கும் இங்கும் சேற்றுக்குள் கையை ஆட்டி கொண்டிருந்தனர். கீழே குனிந்து சேற்றில் எதையோ தேடிக் கொண்டிருக்க யாழ் பக்கத்தில் இருந்த மதுவின் காதை கடித்தாள். மிலிட்ரி தான் போயிட்டாருல்ல? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இப்படியே வேலை மட்டும் செஞ்சா போர் அடிக்காது? ஆமா அடிக்கும். அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காதுன்னு முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க. வேணாண்டியாள், சார் வந்தா தொலைஞ்சோம் என்றாள் மது அவளின் எண்ணம் புரிந்தவளாய். வரும்போது பார்த்துக்கலாம் என அசால்ட்டாய் தோலை குலுக்கி கொண்டவள், நாம ஏன் பாட்டுக்கு பாட்டு விளையாடக்கூடாது கேர்ள்ஸ் என சத்தமாய் கேட்டிருந்தாள். அடுத்த நொடியே ஆர்ப்பாட்டமாய் சம்மதம் சொல்லி விளையாட்டையும் ஆரம்பித்திருந்தார்கள் மற்றவர்கள். கொஞ்ச நேரம் இப்படியே செல்ல, ஏய் எவ்வளோ நேரம்தான் பாட்டு மட்டும் பாடுறது, போர் அடிக்குதுப்பா என்றால் சலிப்பாய் ஒருத்தி. அப்போ குரூப் டான்ஸும் சேர்த்து வச்சுக்கலாம். என்ன நான் சொல்றது என யாழ் கேட்க, அடுத்து அங்கே ஆடல் அரங்கேற்றமே தொடங்கி இருந்தது. மழையும் தூறலாய் தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாய் வழுக்க மேகம் கருக்குது. பாடலில் ஆரம்பித்து வசீகரா உன் பாட்டு வரை நீண்டது ஆட்டம். அதுவும் கொஞ்ச நேரத்திலேயே அழுத்து போக, ஏய் போதும் நிறுத்துங்கடி என்றாள் ஒருத்தி. நாம ஏன் பாட்டு நிப்பாட்டிட்டு கபடி விளையாடக்கூடாது என அவள் சொல்ல, சூப்பர்டி, வாங்க வாங்க விளையாடலாம் என்றனர் குவாரசாய் மற்றவர்கள். அவ்வளவுதான். எல்லோரும் இடுப்பில் துப்பட்டாவை எடுத்து கட்டிக்கொண்டு களத்தில் இறங்கியாயிற்று. சேற்றில் உருளும் எருமை மாடு மாதிரி உருண்டு புரண்டு விளையாடி கொண்டிருந்த சமயம் சீதா அங்கே வந்திருந்தார். உளவியல் துறையின் உதவி பேராசிரியர். ஏய் என்னங்கடி பண்றீங்க என்றார். இவர்கள் நின்றிருந்த நிலையை பார்த்து பதறி, சார் தான் மாம், ஃபீல்ட லெவல் பண்ண சொன்னாங்க. அப்பாவியாய் அத்தனை பேரின் குரலும் ஒழித்தது. அதுக்கேண்டி ஃபீல்டுக்குள்ள ரோலர் மிஷின் ஓட்டுறீங்க? இல்ல மேம், பூஜாவை வச்சு உருட்டுனாதான் அது ரோலர் மிஷின். அது சைக்கிள் வீல் தான் மேம் என்று யாழ் சொல்ல, பூஜா அவளை அடிக்க சேத்துக்குள்ளே துரத்த எல்லோரையும் சுத்தி இழுத்து சேற்றில் தள்ளியபடி ஓடினாள் யாழ். அவர்களை தடுத்து நிறுத்திய சீதா எல்லோரையும் குழுக்களாய் பிரித்து வேலை கொடுக்க, அப்போதாவது நம் யாழ் அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனா சுழி சும்மா இருக்க விட்டால் தானே அடம் பிடிச்சு மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு வரப்பை சீர் செய்கிறேன் பேருவழி என்று காலை வெட்டி கொண்டாள். மது பக்கத்தில் இருந்த கிடங்கிலிருந்து முதலுதவி பெட்டியை எடுத்து வந்து கட்டு போட்ட நேரம் அவர்களின் உளவியல் பேராசிரியர் சரவணன் திரும்பி வந்திருந்தார். போச்சுடா என தலையில் கை வைத்து கொண்டாள் யாழ். அவர் விவரம் தெரிந்து கொண்டு யாழிடம் வந்தார். உனக்கு அறிவில்ல, 2 வருஷம் ஒரு மண்வெட்டியை கூட பிடிக்க தெரியாம என்னத்தை படிச்சு கிழிச்ச நீ? திரும்பவுமா? யாராவது இவர் வாயில எதையாவது வச்சு அடைங்க, இல்ல அந்த பஞ்சை எடுத்து வச்சு என் காதையாவது அடைங்க என மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருந்தாள் யாழ். பேசாம ஒண்ணு பண்ணு, ஒரு டம்ளர் எடுத்துக்கோ,
ஒரு 10 ml கார்போபியூரான் மருந்து எடுத்துக்கோ. அதே அளவு நாட்டு சர்க்கரையை போட்டு கலக்கிக்கோ. ஒரு 20 ml தண்ணி ஊத்தி மடக்குன்னு குடிச்சிடு, சரியா என்றார் கடுப்பாய் அவர். சரி சார், நாட்டு சர்க்கரைக்கு பதிலா சீனி போட்டுக்கலாமா என்றாள் யாழ் தீவிரமாய். போட்டுக்கலாம், கசக்க கூடாதுன்னு தான் சர்க்கரை போடுறது என்றவர் அத்தனை கேவலமாய் அவளை பார்த்து வைத்தார். இது சாப்பிட்டா வலிக்காதா சார்? ஆமா, எப்போதுமே வலிக்காது சொல்லிவிட்டு அவர் நகர்ந்துவிட யாழின் காதை கடித்தாள் மது. ஏண்டி, அவரே பூச்சி மருந்து குடிச்சிட்டு சாப்பின்னு சொல்லிட்டு இருக்காரு, நீ சீனி போடவா நாட்டு சர்க்கரை போடவான்னு ரெசிபி கேட்டுட்டு இருக்க லூசு என்றாள் கடுப்பாய். என்னது, சாப்பிட சொல்றாரா? நான் கூட அந்த மனுஷன் அக்கறையா சொல்றாருன்னு நினைச்சிட்டேண்டி என்றாள் யாழ் பாவமாய். இதை சொல்லி மது சிரிக்க, சுற்றி இருந்த எல்லோரும் சிரிக்க. அப்புறம் என்றாள் மதி ஆர்வமாய். அப்புறம் என்ன, ஒன்னும் இல்ல, பேசாம சாப்பிடுங்க என்றாள் அதட்டலாய் யாழ். ஒரு வழியாக அனைவரும் சாப்பிட்டு எழ மதுவும் நிலாவும் பாத்திரங்களை அள்ளிக்கொண்டு சுத்தம் செய்ய சென்று விட்டனர். மதி கைபேசியில் யாருக்கோ அழைத்தபடி வெளியில் சென்றுவிட கவின் மாணிக்கம் ஓய்வறை செல்ல வேண்டும் என்று சொல்ல அவரை அங்கு அழைத்து சென்றிருந்தான். யாழ் மாணிக்கம் திரும்பி வருவதற்குள் ஏதாவது பழத்தை வெட்டி வைக்கலாம் என நினைத்து ஆப்பிளில் தோல் சீவி கொண்டிருந்தாள். கை கழுவி மீண்டும் உள்ளே வந்த மகள் அவள் தனித்திருப்பதை கண்டு விளையாட எண்ணினான். மெல்ல பூனை நடை நடந்து அவள் அருகில் சென்றவன் காதருகே கத்த பயத்தில் ஆப்பிள் நழுவி கீழே விழுந்திருந்தது. ஆப்பிளில் கொடுக்க வேண்டிய அழுத்தத்தை கையில் கொடுத்ததால் கத்தி ஆழமாக அவள் உள்ளங்கையில் பாய்ந்து இரத்தத்தை பெருக்கி கொண்டிருந்தது. ஐயோ கண்ணம்மா, என்னடி இது, இவ்வளோ ரத்தம் போகுது, பார்த்து பண்ணக்கூடாதா? ரொம்ப வலிக்குதா? எல்லாம் என்னாலதான், சாரி கண்ணம்மா, ரொம்ப வலிக்குதா? ரியலி சாரிம்மா, சாரி சாரி என அவள் கையை பிடித்து கொண்டு கண்கள் கண்ணீருடன் பதறியவனை நிதானமாக பார்த்து கொண்டிருந்தாள் யாழ். வாமா, டாக்டர் கிட்ட போவோம் என அவள் கையை பிடித்து மருத்துவரிடம் அழைத்து செல்ல பார்க்க அவன் கையை நிதானமாய் விலக்கிவிட்டவள். பணத்துக்காக எவன் பின்னாடி வேணா போறவளுக்கு அவளை பார்த்துக்க தெரியாதா? நான் உன் மேல வச்ச பாசத்துக்கு நீ பண்ணதே அதிகம். போதுண்டா சாமி, நீ பண்ண வரைக்கும் போதும். உன்னை நான் லவ் பண்ணதும் போதும், நீ பதிலுக்கு எனக்கு பண்ணதும் போதும். நான் உன் மேல வச்ச லவ்னால தான் நீ என்கிட்ட வரும்போதெல்லாம் என்னால உன்னை ஒன்றும் பண்ண முடியல. ஆனா என்ன ஏதாவது பண்ணிக்கலாம் இல்ல என அவன் கண்களை ஆழமாக பார்த்து வினவியவள். ஒரு சாம்பிள் பார்க்கிறியா என வெட்டு விழுந்த கையில் இன்னும் ஒரு முறை ஆழமாக வெட்டினாள். அவனை தன்னை விட்டு எட்டி நிறுத்த ஒரு வழி கண்டு கொண்டதில் உண்மையிலேயே அவளுக்குள் சிறு நிம்மதி பரவதான் செய்தது. லூசாடி நீ, அப்படியே அரைஞ்சனா பாத்துக்க, என்னடி பண்ணி வச்சிருக்க? எவ்வளவு ரத்தம், அறிவில்லை உனக்கு என கண்ணீரும் கோபமும் போட்டி போட துடித்து போனான் மகிழ். இப்ப கையில தான் வெட்டிக்கிட்ட, இன்னொரு தடவை என்ன நெருங்கி வர நினைச்ச அந்த வெட்டு மணிக்கட்டுல விழும். செத்துடுவேன்னு பயமுறுத்தலான்னு பார்க்காத. இன்னொரு வாட்டி நீ அப்படி சொன்னா கூட என் உயிர் உன் கண்ணு முன்னாடி போறத நீ பார்க்க வேண்டி இருக்கும். நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்றவ இல்லைன்னு உனக்கே தெரியும். அப்புறம் உன் இஷ்டம் என நிதானமாக கூறியவளின் ரத்தம் வழியும் கையையே இயலாமையுடன் கண்களில் கண்ணீர் வழிய பார்த்து கொண்டிருந்தான் மகள்.